ஆமாம், எனக்கு ஒரு ரொம்ப வருஷமாக எல்லாம் இறைவன் தான், எல்லாம் படித்தது தான் அவங்களே. பட் இருந்தாலும் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அம்மாஜி தர்காவில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அம்மாவே ஸ்பெஷல் தான். பட்டு அந்த தர்காவில் பார்த்தீங்கன்னா ஆமீனா அம்மா, ஆமாம், அவங்க பேர் வந்து ஆமீனா அம்மான்னு சொல்லுவாங்க. ஜரத்கூர் ஆமீனா அம்மான்வாங்க. அவங்களோட உள்ள சரிதாக இருக்காங்க. அவங்களது பார்த்தீங்கன்னா வர்றவங்க அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட, அம்மா என் கண்ணில் வந்தாங்க பயன்றாங்க அடித்து. நான் பார்த்தமே அவங்கள, நான் என்னால் உணர முடியுது பை. மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். ஒவ்வொரு வாரமும் ஒரு தர்காவை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க. அந்த தர்காவில் போய் மக்கள் வழிபடுறதால அவங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் அம்மாஜி தர்கா பற்றி இன்னைக்கு நீங்கள் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே இதை பற்றி ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் அதை போய் பயனடைஞ்சிருக்காங்க. வேறு ஏதாவது இருக்கா அங்கே வித்தியாசமான விஷயங்கள், மக்கள் பயனடையக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அதை பற்றி ஷேர் பண்ணுங்களேன். எனக்கு தர்கானாலே எனக்குள்ளே ஒரு வைப் வந்துடும். அம்மாஜி தர்கானா வந்து அம்மாஜின்னோட எங்கள் அம்மா அவங்க. ஆமாம், எனக்கு ஒரு ரொம்ப வருஷமாக எல்லாம் இறைவன் தான், எல்லாம் படித்தது தான் அவங்களே. பட் இருந்தாலும் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அம்மாஜி தர்காவில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அம்மாவே ஸ்பெஷல் தான். பட்டு அந்த தர்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு 22 பேர் வந்து சரிதாயிருக்காங்க, பரதாயிருக்காங்க. பரதானா மறைஞ்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அம்மாவோட அடக்கமான இடம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும். மழை வெயில் எல்லாமே அம்மா மேலே படுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு வெளியில் வந்துட்டு அப்படியே பின்னாடி பக்கம் வந்தீங்கன்னா அது ஆமீனா அம்மான்னு இருக்காங்க. என்னம்மா? ஆமீனா அம்மா. ஆமாம், அவங்க பேர் வந்து ஆமீனா அம்மான்னு சொல்லுவாங்க. ஜரத்கூர் ஆமீனா அம்மான்வாங்க. அவங்களோட உள்ள சரிதாக இருக்காங்க. அவங்களது பார்த்தீங்கன்னா அவங்க சரிதாக இருக்க இடம் பார்த்தீங்கன்னா மேலே ரூஃப் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் டெவலப் பண்ண முடியுதுன்னா ஓடுலாம் இருந்தது, ஓடு போட்டு இருந்தது. இப்போ அந்த அம்மா அது கொஞ்சம் இன்னும் கராமத்து வந்து பார்த்திங்கன்னா ரூஃபெல்லாம் போட்டு அந்த அம்மா அவங்களும் எல்லாம் பிரம்மாண்டமாக ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. சீரியஸாகவே நம்ம ஆளுங்களை யாரும் பண்ணியிருக்காங்க, அதை பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல மனசோட. நல்லா இருக்கட்டும். அங்கே அம்மான்றது ஸ்பெஷல். அம்மாஜி கிட்ட வந்து நீங்கள் நியத்து எந்த ஒரு விஷயமும் வேண்டிங்கன்னா அல்லாவோட கிருபையால் கண்டிப்பாக அதை சீக்கிரமே நிறைவேற்றி கொடுப்பாங்க. அல்லா கிட்ட துவா கேட்டு சீரியஸாக சொல்கிறோமா, ஓப்பனாகவே சொல்கிறேன்னா அல்லா கிட்ட நம்ம துவா கேட்குறோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு நான் அம்மாஜி கிட்ட துவா கேட்குறேன் அப்படின்னா அம்மாவே எனக்காக தனியாக துவா கேட்குற மாதிரி நான் உணர்வேன். அந்த மாதிரி என்கிட்ட நான் அனுப்புகிற மக்களே உணர்ந்து சொல்லியிருக்காங்க. அம்மா நான் சீரியஸாக சொல்கிறீங்க, நம்புங்க நம்ம போங்க. அவங்க சில பேர் உண்மையாக அங்கே போய் உக்காந்து விடுற கண்ணீருக்கு அவங்களுக்கு போய் காட்சி கொடுக்குறாங்களா. இது நான் சொன்னது இல்லை, சீரியஸாக சொல்கிறேன். நான் இந்த மாலிக் போய் சொல்கிறது கிடையாது, வர மக்கள் சொல்கிறது. வர மக்கள் யாரும் பைத்தியக்காரன் கிடையாது, சரிங்களா? எல்லோரும் வந்து என்ன சொல்கிற மென்டல் ஹாஸ்பிட்டல் எழுச்சி ஒன்றும் வரல. எல்லோரும் மன வலியோட கஷ்டத்தோடு சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துலையும் போய் ஒரு சித்தர் கோவிலுக்கும் ஒரு தர்காவுக்கும் கோவிலுக்கும் அங்கே எங்கேன்னு போயிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் நீங்காதான் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா கிட்ட அதுவும் வந்து இஸ்லாத்து அம்மா சொன்னாலும் பரவாயில்ல, இஸ்லாத்தில் இருக்காங்க. ஒரு ஹிந்து வகையில் வர்றவங்க அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட, அம்மா என் கண்ணில் வந்தாங்க பயன்றாங்க அடித்து. நான் பார்த்தமே அவங்கள, நான் என்னால் உணர முடியுது பை. ஆனால் தொட முடியல, உணர முடியுது. நான் கண்ணீர் விட்டு வேண்டிட்டு வந்தேன். மறுநாளே அன்றைக்கி மறுநாள் வந்திருக்கேன். அன்றைக்கி சாயந்தரம் வேண்டிட்டு வந்தேன், நைட்டு வரல. மறுநாள் கனவில் காட்சி கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த விஷயம் வந்து வித்தின் 15 டேஸில் நடந்திருக்கு. நான் ஒரு வாரம் ஒரு தர்காவை பற்றி பேசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு தர்கா நம்ம அம்மாஜி தர்காவை பற்றி நான் பேசும்போது அதை ஒரு பெண்மணி பார்த்து அந்த வீடியோ இது வரையும் அதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, அந்த அம்மா என்னோடய ஆஃபீஸில் வந்ததில்லை, அந்த அம்மா என்னை பார்த்ததில்லை. என்னோட சொல்லுவாங்களே ஃபாலோவர்ஸ் பேனர் மாதிரி என்னோட அவங்க பேனர் அந்த மாதிரி அவங்க நாங்கள் தச்சையில் தான் போனேன். அன்றைக்கி போனோம். இப்போ நேற்று அமாவாசை முந்தின அமாவாசை போகும்போது பை நீங்கள் சொல்லி பார்த்துட்டு சடனாக சலாம் சொல்ல அதான் வேண்டுற வணக்கம் சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னதாகவே நாங்கள் வந்துட்டுருக்கேன். இது நான் 3வது அமாவாசை வந்திருக்கேன். அம்மா கிட்ட வந்து நான் வேண்டி எனக்கு 15 அப்போ தான் ஒரு 2 நிமிஷம் பேசினேன். அங்கே போனாலே என்னை சுற்றிப்பாங்க ஆளுங்க. தர்காவுக்கு போனாலே நிறைய பேர் நான் அனுப்பிச்சு விடுவேன்னு சொல்லிட்டு நீங்க வீடியோல பேசி நிறைய பேர் அதை பார்க்கறதால பலனடைஞ்சு நமக்கு கமெண்ட்ஸ். ஆமாம், நான் போய் நின்னோடனே என்னை சுற்றிப்பாங்க ஆளுங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, பை நீங்கள் சொன்னீங்க, வந்தேன், நான் வந்துட்டு அம்மாவோட ஒரு வேண்டிட்டு போனேன், மறுநாளே எனக்கு கனவுல வந்து எனக்கு அந்த விஷயம் 10லேருந்து 15 நாளுக்குள்ள முடிஞ்சிருச்சு.
ரொம்ப சந்தோஷமானாங்க. அந்த நன்றி எனக்கு சொல்லாதீங்கம்மா, அம்மாவுக்கு செலுத்துங்கன்னு. ஸோ அதுலேருந்து கரெக்டாக அவங்க வந்துட்டுருக்காங்க. இப்போ 5வது மாதமும் அமாவாசை வந்துடுறாங்க. நேற்று கூட பார்த்தவங்கள கரெக்டாக நான் போகிறனோ இல்லையா அவங்க வந்துடுறாங்க. ஏன்னா அந்த அவங்க எங்கே போகிறாங்கன்றது முக்கியம் கிடையாது, என்ன மனசார வேண்டுறாங்கன்றது முக்கியம், என்ன நியத்து வைக்கிறாங்கன்றது முக்கியம். அந்த மாதிரி அந்த அம்மாஜிக்கிட்டேயும் அந்த நியத்து வச்சுருக்காங்க. பக்கத்தில் இருக்க அந்த ஆமீன் அம்மா சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட நியத்து வச்சுருக்காங்க. ஸோ அம்மாஜி தர்காவுக்கு போயிட்டு அம்மாஜியும் நியத்து வைக்கலாம். பக்கத்தில் ஆமீன் அம்மான்னு இருப்பாங்க கூடாரத்துக்கு. இது வந்து ஓப்பனாக இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா மூடி இருக்கும், சரிதாக இருக்கும். அங்கே உட்காந்து நல்லா ஆத்மாத்மமாக உட்காந்து இந்து மக்களோ இல்லை இஸ்லாத்து மக்களோ போகும்போது மனசார உட்காந்து நியத்து வேண்டிகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆமீன் அம்மா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு பண்ணி கொடுப்பாங்க. அதே அம்மாஜி தர்காவில் 22 பேர் சரிதாக இருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க தான் ஆமீன் அம்மா. பெருசாக இருக்கும் அவங்களுக்கு கூடாரம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹ்வோட நாட்டத்தில் இறைவன் கொடுத்துருக்கான். இந்த தர்கா எங்க இருக்குன்னு நம்ம புது நேயர்களுக்காக சொல்லிடுங்க பாய். இது தர்கா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். பட் எங்கே பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் எறையூர்னு சொல்லுவாங்க. திருவள்ளூர் மாவட்டம் எறையூரில் அம்மாஜி கோரி அம்மாஜி தர்கானா எல்லாருக்குமே தெரியும். திருவள்ளூர் மாவட்டத்தில் தெரியும். அதில் சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ பஸ்ஸில் ஏறணும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ட்ராவல் தான், ஒரு 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தான் வரும். அங்கேருந்து எறையூர்னு இறங்கிட்டு அங்கேருந்து நடந்து போகிற தூரம் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கே போனீங்கன்னா தான் எறையூர் கோரி அம்மாஜி. அங்கே அம்மாஜினாலே தெரியும் எல்லாருக்கும். அங்கே கிங்கு மாதிரி அவங்களாம் நேற்று இன்றைக்கி ஆனதில்லை, அதெல்லாம் பல 100 ஆண்டு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கராமத்து இருக்குது அல்லாவோட நாட்டு. நேற்று கூட நீங்கள் நான் சொன்ன நம்பிக்கலான்னு தெரியலம்மா, நிற்க விடல என்ன, அம்மாஜி பார்த்து சலாம் சொல்லிட்டு பூ விடல என்ன, அவ்வளோ கூட்டம். நம்மளுக்கு அங்கே மரியாதைன்றதால கொஞ்சம் போகணுன்னா வழி விடுவாங்க, நம்மள மரியாதை இருக்கிறதுல. ஆனால் மக்கள் பார்த்திங்கன்னா சில பேருக்கு தெரியாதல, யாருன்னே தெரியாத அளவுக்கு நம்மளை போட்டு அந்த அளவுக்கு அந்த அம்மா நம்பி வராங்க. தூங்கு நம்ம நடக்கிற இடத்துலலாம் தூங்க இடம் பார்க்குறாங்க, அந்த அளவுக்கு அங்கே க்ரௌடு அம்மாஜி தர்காவில். ஸோ நம்பிக்கையோட போகிறாங்க. எல்லாரோட நம்பிக்கையும் நன்மை நடக்கட்டும். எல்லாருடைய கஷ்டங்கள் துயரங்கள் போகிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு தர்கா இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. நல்ல தகவல் பாய். நன்றி. நன்றிம்மா.